ஸ்கூல் சென்ட் ஜோசப் ஸ்கூல், வேந்தன்பட்டி, பொன்னமராவதி தாலுகா, புதுக்கோட்டை மாவட்டம். இங்கே வந்துட்டு சர்பாசி ஆக்டில் இந்த பின்னாடி தெரியுதுல்ல, இந்த மெயின் பில்டிங் பூரா 6 ஃபைனான்ஸ் அரும்பாக்கம் 7 வருஷத்துக்கு முன்னாடி அடகு வச்சு 1 வருஷமாக பூட்டி கிடக்குது. முன்னாடி போகிறவர் தான் ராஜ்குமார்னு ஏஹெச்எம்னு சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ்கிட்ட நிறைய பணம் வாங்கிட்டு இங்கே வந்து இந்த ஃப்ரண்டில் இருக்கிற ஒரு கிளாஸ் ரூமை வச்சு 10ஆம் கிளாஸ் வரையும் நடத்திட்டு இருக்காங்க பாஸ்ட் 1 இயராக. இப்போ வந்துட்டு இதை வந்து சட்டமந்திரி திரு ரகுபதி அவர்களுக்கும் கார்த்திக் சிதம்பரத்துக்கும் கான்ஸ்டியூஷன் வயலேஷன் சொல்லியாச்சு. பின்னாடி அந்த கல்லுக்கால் ஊனி கம்பி போட்டிருக்க மெயின் பில்டிங் 14 கிளாஸ் ரூமை வந்து 1 வருஷம் ஆச்சு சீல் வச்சு. இவங்க வந்து பேரண்ட்ஸுக்கிட்ட லட்சமாக அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டு அதையும் திருப்பி தராமல் ஹைகோர்ட் ஆர்டரையும் மதிக்காமல் இவங்க எல்லாம் பிஓ சிஓ எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டுருக்கவர் வந்து ராஜ்குமார். அவர் வந்து ஏஹெச்எம்மும் அவங்க பையனும். இவங்கள்ட்ட கேட்டால் எந்த சொல்யூஷனும் இல்லை, ஹைகோர்ட் ஆர்டரையும் மதிக்க மாட்டாங்களாம். WPMD 16/082 2024, மதுரை ஹைகோர்ட் ஆர்டரு February 27, அதையும் மதிக்க மாட்டாங்க. இவங்க வந்து பல லட்சங்களை வாங்கிட்டு இவங்க குழந்தைங்கள்ட்டையும் ஏமாத்துறாங்க. ஒரு கிளாஸ் ரூமை வச்சுட்டு மெட்ரிகுலேஷன் லைசன்ஸ் இது மட்டும், இந்த ஒரு கிளாஸ் ரூம், இது ஹெட்மாஸ்டர் ரூமு, இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு இவங்க இந்த ஸ்கூலை வந்து 1 இயராக ஒரு கிளாஸ் ரூமில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் 10 ஸ்கூலும். இதுதான் அவரோட வண்டி நம்பர். கீழே இவர் தான் அந்த ராஜ்குமார். இவர் 1 வருஷமாக பதில் யாருமே சொல்லலை, பிஓவும் சொல்லலை, இந்த அம்மாவும் சொல்லலை. இவங்க யாருமே பதில் சொல்லவும் மாட்டாங்க. இவங்க மட்டும் பூட்டி சார் இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க சார். பணம் வாங்கினதுக்கு என்ன வழி சொல்கிறீங்க சார்? இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கீங்க குழந்தைங்கள்ட்ட வசூல் பண்ணியிருக்கீங்க சார், அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இல்லை, இவ்வளோ குழந்தைங்களை ஏமாத்திருக்கீங்க நீங்கள். அதெல்லாம் போட்டு தீர்ப்பு வந்துருச்சு, 2 மாதம் ஆச்சு. என்ன பதில் சொல்கிறீங்க? பதில சொல்லிட்டு போங்க சார், பதில சொல்லிட்டு போங்க. பையன் இருக்கா, என் ஒய்ஃபுக்கு முடியல, இருக்கட்டும், போய் ஹாஸ்பிட்டல் போங்க. நீங்கள் 1 வருஷமா என்ன பதில் சொல்கிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி ஏமாத்துறீங்க குழந்தைங்கள, 100 குழந்தைங்களோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க சார். பதில் சொல்லலை, சொல்ல மாட்டீங்க, அப்படி தானேங்க? பதில் சொல்ல மாட்டீங்க, அப்படி தானே? பூட்டிக்கங்க. இப்படி சர்பாசி ஆக்டில் பூட்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குழந்தைங்களை ஏமாற்றி இந்த 24ஆம் தேதியோட வேறு ஏதோ அசம்பாவிதங்கள்லாம் நடக்க போகிறதா சொல்லி தாசில்தார்ட்டையும் பிஓட்டையும் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும், எஸ்பிக்கும் தெரியும். எல்லாருமே நடவடிக்கையே இல்லை. இனிமேல் வந்து தனியார் பள்ளியில் பணம் கட்டுறவங்க டேர்ம் முடிஞ்சவொன்னே கட்டுங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஏமாத்துற ஸ்கூலில் இனிமேல் யாரும் சேர்க்க வேண்டாம்.